இந்திய அரசாங்கம் ஆபரேஷன் சிந்தூர்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிற இந்த நேரத்துல இந்த ஒரு ஆபரேஷனை சுத்தி பல குழப்பங்களும் நம்ம மனசுல நிலவிக்கிட்டு இருக்கும் இல்லையா? ரொம்ப முக்கியமா எதற்காக இந்தியா இந்த ஒரு ஆபரேஷனை நிறுத்தினாங்க? இந்திய அரசாங்கம் பாக்கினுடைய அணு ஆயுத கிடங்க குறிவைத்து தாக்குதல் நடத்துச்சா? இந்த மாதிரி பல குழப்பங்களும் இருக்கும். இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய அரசாங்கம் பாக்கினுடைய அணு ஆயுத கிடங்குகளை குறி வச்சுதான். இந்த போரை இந்திய அரசாங்கம் முடிச்சுக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அமெரிக்க அரசாங்கம் இந்த விஷயத்துல மூக்க நுழைச்சதுக்கு இருக்கிற முக்கியமான காரணம் என்னங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, இந்த உலகத்திலேயே வேற எந்த நாடுகளும் செய்யாத, ஈவன் வல்லரசு நாடுகள்னு சொல்லிக்கக்கூடிய நாடுகள் கூட செய்ய தயங்குற ஒரு மிகப்பெரிய சாதனையை இந்தியா சர்வசாதாரணமா செஞ்சிருக்குதுங்க. தன்னுடைய அண்டை நாடான பாக் ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு அப்படின்றத கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம சும்மா போட்டு அப்படியே லெஃப்ட் ரைட் வாங்கிருச்சு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த உலகத்துல மற்ற நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்குது. இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாவே பாக்குக்கு இல்லாம உடைச்சு நொறுக்கி இருக்குது இந்தியா. ஆக்சுவலா நம்ம போன வாரம் போட்டிருந்த வீடியோலயே ரொம்பவே டீடைல்டா சொல்லியிருந்தோம். பலரும் சொல்ற மாதிரி இது சாதாரண ஒரு போர் கிடையாது, இது டிட்டரன்ஸுக்கான ஒரு போர். பாக்கினுடைய பாதுகாப்பை உடைச்சு இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு உருவாக்கணும், இந்தியாவுக்கு ஒரு டிட்டரன்ஸை உருவாக்கணும். அதோட மட்டும் இல்லாம இந்தியா பாக் உறவுல ஒரு நியூ நார்மலை உருவாக்குறது தான் இந்தியாவினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி. இனிமேல் பாக் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டா அதுக்கு இந்தியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது, பாக்கு மேல கடுமையான தாக்குதல்களை நடத்தும். இது ஒரு நார்மலான விஷயம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு போரின் மூலமா இந்தியா தான் மாத்த முயற்சிக்கும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப தெளிவா நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருந்த மாதிரி எக்ஸாக்டா அதே விஷயம் தாங்க நடந்திருக்குது. இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா, இனிமேல் பாக் ஏதாவது இந்தியா மேல தீவிரவாத தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னா அது போருக்கான சமிஞ்சையா பார்க்கப்படும் அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமா ஒரு நியூ நார்மல் அப்படிங்கிறது இந்தியா பாக் உறவுல உருவாக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது நம்ம நினைச்ச மாதிரியே வெற்றிகரமா போய்கிட்டு இருந்த அந்த நிலைமையில இந்திய அரசாங்கம் யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்த ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரதா அறிவிச்சிருந்தாங்க. இது பலருக்குமே ஒரு பெரிய ஷாக் அப்படிங்கிறத கொடுத்திருந்தது. எனக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஷாக் தான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா வகையிலுமே நம்ம ஒரு சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறத பாக்குக்கு எதிராக காமிச்சிட்டோம், பாக்க கம்ப்ளீட்டாவே டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் சில விஷயங்களை சேர்த்து இந்தியா செய்திருந்தால் பாக் அரசாங்கம் இந்தியா கிட்ட நேரடியா சரண்டர் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையை கூட உருவாகி இருக்கலாம். பாக்குங்கிற அந்த ஒரு நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து கூட ஏற்பட்டிருக்கலாம். அவ்வளவு ஒரு அட்வான்டேஜ்ல இருந்துட்டு திடீர்னு ஒரு போர் நிறுத்தம் அறிவிச்சது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருந்துச்சு. ஆனா இந்த இடத்துல தான் நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். எதற்காக திடீர்னு இந்த ஒரு போரை நிறுத்துறதுக்கு இந்தியா அக்செப்ட் பண்ணிச்சு? அமெரிக்கா இந்த விஷயத்துக்குள்ள தலையிடுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதா அது. ஆக்சுவலா இந்த ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா பல வகையிலுமே தவறான தகவல்கள் அப்படிங்கிறது பரப்பப்பட்டுக்கிட்டு வருது. அதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்ல இருக்கக்கூடிய கிரான் ஹில்ஸ் சொல்லக்கூடிய மலைப்பகுதியில அந்த நாட்டினுடைய அணு ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதாகவும் அதை குறி வச்சு இந்தியா தாக்குதல் நடத்திருச்சு, அங்க ஒரு ரேடியேஷன் லீக் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால அமெரிக்காவினுடைய போர் விமானம் இப்ப பாக்குக்கு வந்திருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ரேடியேஷன் லீக் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுக்காக. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எங்க இந்தியா இந்த மாதிரி அணு ஆயுதங்கள் மேல தாக்குதல் நடத்திடுமோன்னு சொல்லி பயந்து அமெரிக்க அரசாங்கம் உடனடியா தலையிட்டதா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி அணு ஆயுத கிடங்குகளை குழி வச்சாங்களா அப்படிங்கிறத பற்றின தெளிவான தகவல்கள் இல்லைங்க. ஏர்ஃபோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக நாங்கள் அந்த மாதிரி எதுவும் குறி வைக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அணு ஆயுத கிடங்கு மேலே தாக்குதல் நடத்துனதால ரேடியேஷன் லீக் ஆயிடுச்சு, அதை செக் பண்ணுறதுக்காக அமெரிக்காவிலிருந்து பிளேன்ஸ் எல்லாம் பாக்குக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள்லாம் வந்திருந்தது. அது பார்த்தீங்கன்னா தவறான தகவல்கள். இந்த ஒரு பிளேன் அப்படிங்கிறது அமெரிக்காவோடது கிடையாது, அது அமெரிக்கா கிட்ட இருந்து பாகிஸ்தான் எப்பயோ பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அது பாகிஸ்தானினுடைய ஒரு பிளேன் தான். அதனால அது அவங்களுக்கு சொந்தமானது, அவங்க ஏர் ஸ்பேஸ்ல இருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான் இல்லையா? சரிப்பா, அப்ப அமெரிக்கா எதற்காக இந்த விஷயத்துல தலையிட்டு போரை நிறுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ஜோ பைடன் அதிபரா இருந்தப்போ அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஜோ பைடன் அமெரிக்க அதிபரா இருந்தப்போ பாத்தீங்கன்னா, ஒரு முறை இந்த உலகத்துல அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள்லயே ரொம்ப ஆபத்தான நாடுனா அது பாக்கு தான், ரொம்ப இன்ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்.
யோசிச்சு பாருங்க, வடகொரியாங்கிறது ஒரு சர்வாதிகார நாடு, அணு ஆயுதம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருக்குது. இந்த உலகமே வடகொரியாவை ரொம்ப ஆபத்தான நாடா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட நாடு கிட்ட இருக்கிற அணு ஆயுதம் ஜோ பைடனுக்கு ஆபத்தா தெரியல, ஆனா பாக்கு கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதத்தை அவர் மிகப்பெரிய ஆபத்தா பார்த்தா அப்படி. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ல நிலவக்கூடிய இன்ஸ்டெபிலிட்டி தான். இதை பற்றியுமே நம்ம வீடியோஸ்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான் கிளர்ச்சி குழுக்கள், மறுபக்கம் கைபர் பக்துன்குவா, இன்னொரு பக்கம் இந்தியா, இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அவங்க நாட்டுக்குள்ளேயே இம்ரான்கான் வகையில் ஒரு பிரச்சனை, ஆர்மி ரூலா கவர்மெண்ட் ரூலான்னு சொல்லி அதில் பல பிரச்சனைகள், இந்த மாதிரி அந்த நாட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் அந்த ஒரு நாடு ரொம்ப ஒரு ஸ்டேபிளான நாடு கிடையாது. எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறதான் சுற்றி வந்துகிட்டு இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, கடந்த ஒரு வாரமா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறத இந்தியா நடத்தி பயங்கரமான தாக்குதல்களை பாக்குக்குள்ள நடத்திக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் இந்த ஒரு சான்ஸை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட பலூச் கிளர்ச்சி குழுக்களாகட்டும், கைபர் பக்துன்குவால் இருக்கிற டிடிபி இயக்கமாகட்டும், அவங்களும் பாக் மேல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன அட்டாக்ஸ் அப்படிங்கிறத பண்ணாங்க. பெரிய அளவு தாக்குதல் இல்லை அப்படின்னாலும் சின்ன சின்ன தாக்குதல் அங்கங்க நடத்தப்பட்டது. அப்போ ஒருவேளை இந்தியா இந்த விஷயம் ரொம்ப பெருசா வெடிச்சிருந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு வாரா மாறி இருந்துச்சு அப்படின்னா, அப்ப நிலைமையை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா பலுச்சிஸ்தான் சைட்ல இது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா அவங்க பார்ப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஈவன் இந்திய ராணுவமே நேரடியா அந்த ஒரு மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அந்த சைடு ஒரு செகண்ட் ஃப்ரண்ட் அப்படிங்கறத ஓபன் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இதே தான் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய டிடிபி இயக்கத்தினருக்கும் பொருந்தும். எல்லாருமே அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து எல்லா சைடுல இருந்தும் பார்க்க அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்தியா சப்போர்ட் பண்ணதோ சப்போர்ட் பண்ணலையோ, அவங்க இந்த சான்ஸை பயன்படுத்தி எவ்வளவு தூரம் பார்க்க கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேப்சர் பண்றதுக்கான முயற்சிகள் நடக்கும். அப்படி ஒரு வேளை முயற்சிகள் நடக்குது அப்படின்னா பாக்குக்கு எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படிங்கிறது வருங்க. ஒரு நாடு எப்போ தன்னுடைய அணு ஆயுதத்தை பயன்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா அந்த நாட்டு அதிபர்கள் ஆகும்னா சொல்லிட்டு இருப்பாங்க, என் நாட்டு மேல நீ சின்னதா ஒரு குண்டு போட்டு அப்படின்னாலே நான் உடனே அணு ஆயுதத்தை பயன்படுத்திடுவேன்னு சொல்லி. ஆனா ஆக்சுவலா எந்த நாடுமே அந்த மாதிரி அணு ஆயுதத்தை பயன்படுத்தாது. காரணம் யோசிச்சு பாருங்க, அந்த நாட்டினுடைய ஜெனரல்கள் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாடு ஒரு குண்டை போட்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்கன்னா அவர்களுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறதே தலைகீழா மாறும். அவர்களுடைய ஆயுட்காலத்துக்கே முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது வைக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதனாலே பாத்தீங்கன்னா ஒரு நாடு இந்த மாதிரி சாதாரணமாக குண்டு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அணு ஆயுதத்தை பயன்படுத்தாதுங்க. இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் அப்படிங்கிறது எப்போ அந்த நாட்டுக்கு வருதோ அப்போதான் அணு ஆயுதத்தை பயன்படுத்தும். ஒரு உதாரணத்துக்கு சிரியாவை எடுத்துக்கோங்களேன். பசார் அல் ஆசாத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு துருக்கியினுடைய ப்ராக்சி ஃபோர்ஸஸ் இப்போ அங்கே ஆட்சியை பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல பசார் அல் ஆசாத் கையில் ஒரு அணு ஆயுதத்தை பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன் இருந்திருந்ததுன்னா இந்த விஷயம் அங்கே நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நடந்திருக்காது இல்லையா? ஏன்னா இது பசார் அல் ஆசாத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கான எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட். கண்டிப்பா அந்த நியூக்ளியர் பட்டன் அப்படிங்கிறத அவர் அமுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. அதை தெரிஞ்சா துருக்கி அரசாங்கமே பாத்தீங்கன்னா ஓகே ஏதாவது பண்ணிடுவான்னு சொல்லி வாழை சுருட்டிட்டு ஸ்டார்டிங்லேயே அடங்கி இருந்திருப்பாங்க. ஆனா பசார் அல் ஆசாத் கிட்ட அந்த ஆப்ஷன் இல்லை. ஆனா யோசிச்சு பாருங்க, இங்க பாக் கிட்ட அந்த ஆப்ஷன் இருக்குது. ஒரு பக்கம் பலுச் இயக்கம், இன்னொரு பக்கம் கைபர் பக்துன்குவால இருந்து டிடிபி, மறுபக்கம் இந்தியான்னு வரும் பொழுது அவங்க அதை தனக்கான எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட்டா பார்ப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா கூட மாறலாம். அப்படியே இல்ல, பாக் அரசாங்கம் அந்த அணு ஆயுதத்தை பயன்படுத்தவே இல்லை, பாக் 2-3 உடைச்சிடுறாங்க அப்படின்னே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் பலுச்சிஸ்தான்ங்கிற ஒரு தனிநாடு உருவாயிருது, மறுபக்கம் கைபர் பக்துன்குவா தாலிபான் கட்டுப்பாட்டுக்கு போயிருது, இன்னொரு பக்கம் இந்தியா பாகிஸ்தான் ஆக்குபைடு ஜம்மு காஷ்மீரை ரீகேப்சர் பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ பாக்கு கிட்ட இருந்தா அந்த அணு ஆயுதங்கள் யார் கைக்கு போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? யார் வேணாலும் இந்த ஒரு கழகத்தை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு இந்த அணு ஆயுதத்தை கேப்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இந்தியாவினுடைய கைகளுக்குள்ள வந்துருச்சுன்னா அதனால பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே பலுச்சிஸ்தான் இயக்கத்தினர் கைகளுக்கோ இல்ல கைபர் பக்துன்குவால இருக்கக்கூடிய டிடிபி கைக்கோ போயிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு அணு ஆயுதம் போனா கூட போதுங்க, அது மிகப்பெரிய சிக்கலா மாறும். யோசிச்சு பாருங்க, பாக்ல என்னதான் ராணுவ ஆட்சி இருந்தாலும் அங்க ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு கவர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுதே அமெரிக்க அரசாங்கம் இந்த நாடு கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறத ஒரு பெரிய ஆபத்துன்னு சொல்லுது அப்படின்னா, இவ்வளவு நாளா இந்த ஒரு கவர்னன்ஸ்னா என்ன, டிப்ளமசினா என்ன, இந்த ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டா கவர்மெண்ட் எப்படி நடத்துறதுங்கிற எந்த ஒரு முன் அனுபவமும் இல்லாத பலுச்சிஸ்தான் குழுக்கள் கையில இந்த ஒரு அணு ஆயுதம் போச்சு அப்படின்னா என்ன சொல்றது, குரங்கு கையில பூ மாலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒரு கதையா தான் மாறிடும். அதை விட பெரிய ஆபத்து இந்த உலகத்துக்கு வேற எதுவுமே தேவையில்லை.
ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வேகமாக இந்த விஷயத்துக்குள்ள தலையிட்டு இந்த ஒரு போர் அப்படிங்கிறது முடிக்கப்பட்டிருக்குது. ஸோ இதே விஷயம் இந்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கும் தெரியும். அப்படிங்கிறதுனால இவங்களும் வந்து நேரடியாக ஓகே போர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சைலண்ட் ஆயிருக்கிறாங்க. சரிப்பா, அப்போ இந்த போரை நிறுத்தினது சரியான முடிவு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதுக்கான பதில காலம் தான் சொல்லணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு போரில் இந்தியா தன்னோட கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத பல விஷயங்களையும் வெளிப்படுத்தி இருக்குது. ஸோ ஒரு போரில் பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளுமே ஒரு சீக்ரெட் வெப்பன் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. அதை எக்காரணத்தை கொண்டும் வெளியே காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சீக்ரெட் வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இந்தியா வச்சிருக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த ஒரு போரில் நம்ம சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறோம். அது எதிரிகளுக்கு நம்மளையே பற்றின சில விஷயங்களை அவங்களுக்கு தெளிவாக காட்டும். அவங்க அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி ஓகே இந்தியாவோட கெப்பாசிட்டி இப்படி இருக்குது, நம்ம இந்தியாவுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கணும், நம்ம இந்த மாதிரி டெவலப் பண்ணணும்னு சொல்லி அவங்களும் அது மாதிரி டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்கும் இப்போ முரட்டடி வாங்கியிருக்குது இல்லையா. ஸோ அவங்களும் அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்தியா ஒரு தாக்குதலை நடத்தினா எவ்வளவு ஒரு பெரிய வீக் பாயிண்ட்ல பாக் இருக்குதுங்கிறத அவங்க உணர்ந்திருப்பாங்க. அவங்களும் அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு முயற்சி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்திய அரசாங்கம் என்னதான் இந்த போரை நிறுத்தி இருந்தாலும் இது இப்போதைக்கு நம்மளால வந்து சரியான முடிவா தவறான முடிவா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனா கண்டினியூஸா நம்மளுடைய ராணுவத்தை வலிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், புதுசு புதுசா டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா இது நமக்கு தவறா போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிட்டோம், நமக்கு இதே போதும் அப்படின்னு சொல்லி இந்தியா இதோட வந்து நின்றக்கூடாது. அடுத்தடுத்த படிகளை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். ஸோ இந்திய அரசாங்கம் அதை நோக்கி தான் பயணிக்கும் அப்படிங்கிறத நம்ம முழுசா நம்புவோம். ஸோ ஃபைனலாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போர் நிறுத்தப்பட்டது சரியான முடிவா இல்லை தவறான முடிவா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நன்றி.